வலையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஹெல்தியான அதே சமயம் ரொம்பவே டேஸ்டியான பாலக் சப்பாத்தி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வலையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் என்னுடைய மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இங்கே ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். இதை பசலைக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு கீரையில் இந்த தண்டு பகுதியை விட்டுட்டு இலையை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த கீரையை 2-3 தடவை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்படி 2-3 தடவை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணாதான் இந்த கீரையில் மண் எதுவுமே இருக்காது. நான் இன்றைக்கி பண்ண போகிற சப்பாத்தியோட குவான்டிட்டி கம்மிங்கிறதுனால இந்த ஒரு கட்டு கீரையும் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறதில்ல. இதில் அரை கட்டு மட்டும்தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு அதில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதில் 1 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணுறேன். ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது நான் ஒரு அரை ஸ்பூன் ஓமம் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஆட் பண்ண வேணாம். 2 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரையை இப்போ சேர்த்துக்கலாம். கீரையை நல்லா வதக்கிக்கோங்க. கீரையை ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை, ஒரு 3/4 பங்கு வதக்குனா போதும். பாருங்கள், இப்போ நம்ம கீரை ரெடியாக இருக்குது. இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கீரை நல்லா ஆறிடுச்சு. இப்போது நான் அதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இதை நல்லா அரைச்சிட்டு பார்க்கலாம். 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. சப்பாத்திக்கு தேவையான அளவு கோதுமை மாவை எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பாலக்கீரையை சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிடாதீங்க. அந்த கீரையில் உள்ள தண்ணியே போதும். அப்படி தேவைப்பட்டுச்சு ரொம்ப ஹார்டாக இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், சப்பாத்தி மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மாவு காஞ்சி போகாமல் இருக்கும். மாவு பிசைஞ்சு ரெடியாக இருக்குது. இது அப்படியே ஊறட்டும். ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தியாக போட்டு எடுத்துக்கலாம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி போட்டுடலாம். நான் இன்றைக்கி இந்த சைஸில் உருண்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸில் சப்பாத்தி வேணுமோ அவ்வளோக்கு நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க. வழக்கமாக நம்ம சப்பாத்தி போடுற மாதிரி கோதுமை மாவு தொட்டு நம்ம சப்பாத்தியாக போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஒரு சப்பாத்தி போட்டுட்டேன். இதே மாதிரி நம்ம எல்லா மாவுலேயும் சப்பாத்தி போட்டுட்டு பார்க்கலாம். எல்லா மாவுலேயும் சப்பாத்தி போட்டு ரெடியாக இருக்குது. இப்போ கல்லை சூடு பண்ணிவிட்டு சப்பாத்தியை சுட்டு எடுத்துடலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அழகாக நல்ல க்ரீன் சப்பாத்தி சூப்பராக இருக்குது. பாருங்கள், இதை பார்த்தோன்னே கிட்ஸுக்கெலாம் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கீரையை நீங்கள் கீரையாக செஞ்சு கொடுக்கும்போது கிட்ஸ் சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி சப்பாத்தி பூரி இதிலெல்லாம் மிக்ஸ் பண்ணி கீரையை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கீரை சாப்பிட்றது தெரியவே செய்யாது. அந்த கலரில் அட்ராக்ட் ஆகி அவங்க நல்லா சாப்பிட்ருவாங்க. ரொம்பவே ஹெல்தியான ரெசிபியும் கூட இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வலையோசையில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வலையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.